ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று முற்பகல் ஊடக சந்திப்பொன்று இடம்பெற்றது. சிந்தித்து திட்டமிட்டு சதித்திட்டம் தீட்டி பொய் பிரசாரங்களை மேற்கொண்டு நாம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் சேரப்போவதாக கூறினர். ஆதலால் ஒருவருக்கும் வாக்களிக்க வேண்டாம் என கூறி முன்னெடுக்கப்பட்ட பாரிய பிரச்சாரத்தின் விளைவாகவே இந்த பெருவேறு கிடைத்துள்ளது. இதனால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன நமது கட்சியைச் சேர்ந்த சிலரை தேசிய பட்டியலூடாக பாராளுமன்றத்துக்கு எடுத்தார் என்பதை உங்களுக்கு கூற வேண்டும். கூட்டமைப்புக்கு 47 லட்சம் வாக்குகள் கிடைத்துள்ளன. நமக்கு 12 தேசிய பட்டியல் ஆசனங்கள் கிடைத்தன. மொத்த வாக்குகளை 12ஆல் வகுத்தால் ஒரு ஆசனத்தின் பெறுமதி 4 லட்சம் வாக்குகளாக அமைந்துள்ளது. அவ்வாறு நோக்கும் போது கூட்டமைப்பில் உள்ள ஒரு கட்சி மாத்திரமே அந்த ஆசனங்களை கோரும் உரிமையை கொண்டுள்ளது. சுதந்திர கூட்டமைப்பில் 3 கட்சிகளை உள்ளன. மஹஜனக் சத்பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, தேச விடுதலை மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் சமசமாஜ கட்சி ஆகியன இணக்கப்பாட்டுடனே போட்டியிட்டன. පරාජිත උදවිය එහෙම නැත්නම් මැතිවරණ ඉදිරිපත් වෙච්ච උදවියව පත් කරන්න නීති අවස්ථාවක් දීලා දෙන්නේ සදාචාරාත්මකව තමයි පත් කරලා තියෙන්නේ. මොකද මේ ලයිස්තු දෙකේ බර කිරුවොත් දේශපාලන බර කිරුවොත් එහෙම බරම ටික තමයි අවිල්ල තියෙන්නේ. தேர்தலில் அதிக வாக்குகளை பெறும் கட்சியும் இரண்டாவதாக அதிகப்படியான வாக்குகளை பெறும் கட்சியும் ஒன்றிணைந்து தேசிய அரசாங்கத்தை உருவாக்க வேண்டும் என அரசியலமைப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படியாயின் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பும் ஐக்கிய தேசிய கட்சியுமே ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லவா? இல்லை இல்லை, நீங்கள் குழப்பமடைய வேண்டாம். தேசிய அரசாங்கத்திற்காக நாம் ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் ஐக்கிய தேசிய கட்சியும் தேசிய அரசாங்கத்துக்குள் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பாகவும் புரிந்துணர்வை மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்கு தேவையான புதிய விடயங்கள் சிலவற்றை சேர்ப்பதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். டக்ளஸ் தேவானந்தா, தொண்டமான் போன்றவர்கள் கூட புதிய அரசியல் கலாச்சாரத்திற்கு விருப்பத்தை தெரிவித்துள்ளனர். கைகோர்ப்பதற்கு முன் வந்துள்ளனர். 1ஆம் திகதி பாராளுமன்றம் ஆரம்பமாகும். 2ஆம் திகதி எமது 64வது ஆண்டு பூர்த்தி உள்ளது. முதல் வாரத்துக்குள் தேவையான சட்டங்களை வகுத்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொண்டு அமைச்சரவை பதவி பிரமாணம் இடம்பெறும். பொறுப்புக்குரல் செயற்பாடு தொடர்பான உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவளித்து அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் நிஷா பிஸ்வால் நேற்று வெளியிட்ட கருத்து தொடர்பிலும் இதன்போது தெளிவுபடுத்தப்பட்டது. 2009ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட பிரேரணை அம்மால் உரிய முறையில் நடைமுறைப்படுத்த முடியாமற் போனது. நாம் அதனை சரிவர நிறைவேற்றியிருந்தால் சில விட 2012 மற்றும் 2013ஆம் ஆண்டுகளில் பிரேரணைகளை கொண்டு வருவதில் கடினமான நிலை ஏற்பட்டிருக்கும். தற்போது மீண்டும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான பிரேரணை சமர்ப்பிக்கப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டால் நாம் அதனை செயற்படுத்துவதற்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும். ஏனெனில் மீண்டும் இத்தகைய வாய்ப்பு நமக்கு கிடைக்காது.